என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா சம்பந்திங்க. அதாவதுங்க பழைய சாதம், கம்பு சாதம் இதெல்லாம் பாருங்க வெயில் காலத்துல சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்கு பொரியலோ ஊறுகாயோ ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. இந்த சம்பந்தி இருந்தா போதுங்க, வயிறு நிறைய சாப்பிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. சின்ன வெங்காயம் வந்துங்க 10-12 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பூண்டு, கொஞ்சமா சின்ன இலந்த பழம் அளவு புளியுங்க, கல் உப்புங்க, 4 வரமிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் கொஞ்சங்க. முதல்ல என்ன செய்யறோம்னா பாருங்க, வரமிளகாயை இந்த மாதிரி அடுப்புல சுட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி 4 மிளகாயும் சுட்டு எடுத்துக்கலாங்க. இவ்வளவுதாங்க, எல்லா மிளகாயும் சுட்டாச்சு பாருங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்துக்கோங்க. நம்ம சுட்ட மிளகாய் இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க. இந்த காம்பு எடுத்துட்டு மிளகாயை பாருங்க இப்படி கிள்ளி போட்டுருங்க. பாருங்க இது கூட நம்ம என்ன செய்யறோம்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்திடலாங்க. ஒரு பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பில்லைங்க, இந்த மாதிரி நல்லா கையில கிள்ளி போட்டுருங்க. போட்டுட்டு இடிச்சுக்கலாங்க. ஒரு 2 இடி இடிச்சிட்டோம்னா வெங்காயம் எல்லாம் நல்லா நொறுங்குங்க. இந்த மாதிரி முக்காலும் வெங்காயம் இடிச்ச வரைக்கும் என்ன செய்யறோம்னா எடுத்து வச்சிருக்கிற கல்லுப்பு இதோட சேர்த்திடலாங்க. புளி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்திட்டு நல்லா இடிச்சிடலாங்க. இந்த சட்னி பாருங்க இந்த மாதிரி கல்லில் இடிச்சாதான் நல்லா இருக்குங்க. அந்த காலமெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, மரத்தட்டம், அந்த தட்டத்துல பருப்பாமத்தி வச்சு போட்டு இடிப்பாங்க. கொஞ்சமா கஞ்சி தண்ணி ஊற்றி இடிப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க இந்த சட்னி. இந்த சம்பந்தி வந்துங்க அவ்வளவு நல்லா இருக்கும். வெங்காயம் பூண்டெல்லாம் பாருங்க நல்லா இடிச்சாச்சுங்க. இவ்வளவுதாங்க, ஒரு கப்பில் எடுத்துக்கலாங்க. இவ்வளவுதாங்க சம்பந்தி. இது கூட என்ன செய்யறீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்க இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இந்த சம்பந்தி வந்துங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. பாருங்க கஞ்சிக்கு, கம்பங்கூழுக்கு, பழைய சாதத்துக்கு, சூடான இட்லிக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு இட்லி சாப்பிடணும்னு நினைச்சீங்க 4-5 இட்லி வச்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருக்குங்க இந்த சம்பந்தி. நீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க.